ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நமः. ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. செல்வி ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்கள் சில ஆராய்ச்சிகளை செய்துவிட்டு கீதாச்சாரியன் என்கின்ற ஒரு பத்திரிகையிலே தன் கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டிருந்தார். அந்த கருத்துக்கள் சரியாகத்தான் இருக்கிறது என்று ஸ்ரீமான் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் தன்னுடைய ராமாயணம் வால்யூம் 1 என்கின்ற புத்தக வெளியீட்டில் சொல்லியிருந்தார். இதை பற்றி ஏற்கனவே நான் பதிவு போட்டிருந்தேன். இதை பற்றி மேலும் சில விஷயங்களும் சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. அது மட்டுமல்ல, ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் பகவான் ஸ்ரீ ஆதிசங்கரர் அவதார தினம் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடத்தில் ஒருவாறாகவும் ஸ்ரீ சிருங்கேரி சாரதா பீடத்தில் வேறாகவும் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதை பற்றியும் சொல்ல வேண்டும் என்று இந்த பதிவு. ஆராய்ச்சி என்று எதை செய்தாலும் அதனை அந்த வல்லுநர்கள் எல்லோரிடமும் ஒரு கூட்டமாக போட்டு அதனை எல்லாம் விவாதித்துவிட்டு பிறகுதான் அந்த ஆராய்ச்சியை அவர் ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிடுவது வழக்கம். அம்மாதிரி செய்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் எல்லா ஆச்சாரியர்களும் ஸ்ரீமான் துஷ்யந்த் ஸ்ரீதருடைய குருவாக இருக்கும் மதிப்பிற்குரிய கருணாகர ஆச்சாரியரும் எல்லோருமே அந்த கருத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை. செல்வி ஜெயஸ்ரீ சாரநாதன் அவர்கள் கீதாச்சாரியன் ஏற்கனவே அந்த கட்டுரையை பிரசுரித்து விட்டதால் யாரும் அவருக்கு எதிர்ப்பு கருத்து எதுவும் கீதாச்சாரியன் வெளியிடுவதால் அவரை சொன்ன சரி என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று தவறாக நினைத்து கொண்டு விட்டார்கள். கீதாச்சாரியன் ஆசிரியர் நான் அந்த கட்டுரையை படிக்கவே இல்லை, அதில் கூறியிருக்கிற கருத்துக்கள் எல்லாம் தவறு என்று சொல்லிவிட்டார். அவர் மேலும் கூறுகிறார், இனிமேல் யாராவது கட்டுரை கொடுத்தால் நான் பொறுப்பு துறப்பு செய்துவிடப் போகிறேன் என்று சொல்கிறார். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், பொறுப்பு துறப்பை செய்தால் மட்டும் போதாது. அந்த கட்டுரையை ரொம்ப ஆழமாக படிக்காவிட்டாலும் அதில் மைய கருத்தினை படித்துவிட்டு அது தவறாக இருக்கிறது என்றால் அதனை பிரசுரிக்காமல் இருப்பது சால சிறந்தது. பிரசுரித்து விட்டால் நீங்கள் அம்மாதிரி நான் இதை ஆமோதிக்கவில்லை என்று போட்டாலும் மக்கள் அதனை எவ்வாறு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் பிரசுரத்தில் கொண்டு வந்ததினாலேயே அது சரியாகத்தான் இருக்கும் என்று நினைப்பார்கள். அதனால் தயவுசெய்து சரியான கருத்து இல்லை என்றால் அதனை மேகசினில் போட வேண்டாம். இந்த ஆராய்ச்சி என்பதெல்லாம் எதற்கு என்று அவர்கள் சொல்லுகிற போது, ஹிஸ்டரி புத்தகத்திலே ராமர் வர வேண்டும், சுமார் 7000 வருடத்திற்கு முன்னால் ராமர் இருந்தால் என்று நிரூபணம் ஆகிவிட்டால் அம்மாதிரி போட்டுவிட முடியும். பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் என்று சொல்கிற போது அதனை மித்தாலஜி என்று சொல்லிவிடுவார்கள் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். பொதுவாக மேற்கத்து நாடுகளில் இருப்பவர்கள் அவர்கள் எல்லோரும் கிணற்று தவளைகள். தவளைக்கு கிணற்றிலிருந்து வெளியே ஒரு உலகம் இருக்கிறது என்பதே தெரியாது அவர்களுக்கு. அதனால் அவர்கள் ஐசேஜ் என்று 10,000 வருடத்திற்கு முன்னால் இருந்தது, அதற்கு பிறகுத்தான் எல்லா சிருஷ்டியும் ஆரம்பமாயிருக்கிறது என்று கருத்து சொல்கிறார்கள்.
நம்முடைய இதிகாசங்களிலும் புராணங்களிலும் தீர்மானமாக சொல்லியிருக்கிறார்கள். மகா பிரளயம் பிரளயம் என்று பல முறை நடந்திருக்கிறது. ஒரு புது யுகம் உண்டாகிறது. அந்த புது யுகத்தின் தன்மை எப்படி இருக்கும், பழைய யுகத்தின் தன்மை எப்படி இருக்கும் என்றெல்லாம் மிக அழகாக விவரித்திருக்கிறார்கள். பவிஷ்யத் புராணம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் சொல்லியிருக்கிற நிறைய கருத்துக்கள், விஷயங்கள் எல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றன. சற்று மாறாமல் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. பவிஷ்யத் புராணம் உண்டு பண்ணினது பல 10,000 வருடங்களுக்கு முன்னால். இதையெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஹிஸ்டரி என்றாலே அரசர்களை பற்றியதுதான் என்று யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹிஸ்டரி என்ற வார்த்தையை இரண்டாக பிரிக்க வேண்டும். ஹிஸ் ஸ்டோரி. ஹிஸ் என்றால் பரமாத்மா, ஸ்டோரி என்றால் வரலாறு. பரமாத்மாவின் வரலாறு தான் ஹிஸ்டரி. மீதி ஹிஸ்டரி எல்லாம் எதற்கும் உதவாது. அதை படித்து கொண்டதால் நமக்கு எதுவும் தெரிய போவதில்லை. இந்த ஹிஸ்டரி, ஜாகிரஃபி, நம் நாட்டு கலாச்சாரம் என்பவைகளெல்லாம் இஸ்லாமியர்கள் நாட்டை படையெடுத்த போது நிறைய துண்டிக்கப்பட்டு விட்டது. இஸ்லாமிய நம்பிக்கை வேறு மாதிரி இருக்கும். அவர்களுக்கு உருவ வழிபாடு கிடையாது, அவர்களுக்கு பூஜை கிடையாது. அவர்கள் நம் நாட்டிலிருந்து நிறைய பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள். நம் நாட்டு பெண்களை எல்லாம் மானபகம் செய்து விட்டார்கள். இவையெல்லாம் நிறைய வரலாறுகளாம் நமக்கு தெரியும். பகவத்நாம போதனர் அவர்கள் ராமநாம மகிமையை சொல்லி அதையெல்லாம் சரி கட்டி நம் கலாச்சாரம் நன்றாக வந்து கொண்டிருந்தது. ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆள ஆரம்பித்து விட்டார்கள். ஆங்கிலேயர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்திருந்தாலும் அவர்களும் நம் நாட்டை சூறையாடி விட்டார்கள். அவர்கள் நம் நாட்டை கண்டு பொறாமைப்பட்டார்கள். லார்டு மெக்காலே என்று சொல்லக்கூடியவர் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டிலே பேசும்போது பாரத நாட்டில் எல்லா மக்களும் அமைதியாக இருக்கிறார்கள், சாந்தி நிலவுகிறது, எல்லோரும் வளமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவருடைய கலாச்சாரத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. அந்த கலாச்சார நம்பிக்கை உடைத்தால்தான் நம்மால் பாரத தேசத்தினை பல நூறாண்டு ஆண்டுகள் ஆள முடியும் என்று பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டிலே பேசியிருக்கிறார். அவர் இப்படி பேசியது மட்டும் இல்லை, அப்போதிலிருந்து பாடப்புத்தகங்கள் எல்லாம் நம் நாட்டு கலாச்சாரத்தை எல்லாம் மிக தவறாக சொல்லியிருக்கிறார். வெளிநாட்டு மன்னர்களை பற்றி மிக உயர்வாக பேசியிருக்கிறார்கள். இத்தனை தாக்குதல்களையும் சமாளித்து கொண்டு நம் பாரத நாடு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம் பெரியோர்களும் ஆச்சாரிய புருஷர்களும் அவர்களை தான் சொல்ல வேண்டும். இது ஹிஸ்டரி என்றால் என்ன என்பதற்காக அதெல்லாம் சொல்லியிருந்தேன். என்ன ஒரு ஆராய்ச்சியோ ஆய்வோ செய்தாலும் அதனை எல்லா வல்லுநர்களும் ஒன்றாக இருந்து கொண்டு நன்றாக புரிந்து கொண்டு அதற்கு பிறகு கருத்துக்களை சொல்லும்போது தான் அது சரியான முடிவினை கொடுக்கும். கம்பராமாயணம் அரங்கேற்றும் போது அப்படித்தான் செய்தார்கள். கந்தபுராணம் அரங்கேற்ற போது கூட தான் அப்படித்தான் செய்தார்கள். இப்படித்தான் நம் நாட்டு வழக்கங்கள் இருந்திருக்கின்றன. இந்த ஆராய்ச்சியிலே அவர்கள் ராமாயணத்தையும் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களையும் தவறாக மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். வால்மீகி ராமாயணத்திலே ஸ்ரீராமர் பிறந்ததை எல்லோருக்கும் புரியும்படி நன்றாக சொல்லியிருக்கிறார். வால்மீகி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ததோ யஜ்ஞே சமாப்தேது ருத்தூனாம் ஷட் சமத்யயுகு. இந்த யாகம் பூர்த்தியான பிறகு
6 ரித்துக்கள் முடிந்து விட்டன. அதற்கு பிறகு ததஸ்ச துவாதசே மாசே 12வது மாதத்திலே சைத்ரே ராமர் சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கிறார்னு சொல்லியிருக்கிறார். சைத்ரே நவமி திதி நட்சத்திரே அதித்தி தெய்வத்தியே, எந்த நட்சத்திரம் அதித்தியை தேவதையாக கொண்டிருக்கிறதோ அந்த நட்சத்திரத்திலே ராமர் அவதாரம் செய்திருக்கிறார் என்று சொல்கிறார். புனர்வசு நட்சத்திரம்தான் அதித்தி தேவதையாக கொண்டிருக்கிறது. அதை சொல்லிவிட்டு ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு, சொந்த வீட்டிலோ அது உச்சமாகவோ 5 கிரகங்கள் இருந்தன என்று சொல்கிறார். சொந்த வீடு என்று சொல்கிற போது ராமர் புனர்வசுவிலே பிறந்திருப்பதால் அது கடகம். கடகம் சந்திரனின் சொந்த வீடு. சந்திர பகவான் உச்சமாக இருப்பது ரிஷபத்திலே தான். அதனால் சந்திரன் உச்சமாக இல்லை, சொந்த வீட்டில் இருந்தார். சூரியன், செவ்வாய், வியாழன், சனி இவளெல்லாம் உச்சமாக இருந்தன. வெள்ளி, புதன் உச்சமாக இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் புதன் உச்சமாக இருப்பது கன்னியா ராசியிலே. சாதாரணமாக புதனின் ஆகாயத்திலே அந்த சுற்றுகிற பாதை ஒன்று சூரியனிடம்தான் இருப்பார், அல்லது சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 12வது வீட்டில் தான் இருப்பார், அல்லது சூரியன் இருக்கிற வீட்டிலிருந்து 2வது இடத்தில் தான் இருப்பார். அதனால் கன்னியா லக்னம் மேஷத்திலிருந்து 6வது லக்னமாக இருந்திருப்பதால் புதன் கன்னியில் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டார். அதனால் புதனும் சந்திரனும் உச்சமில்லை. அதைத்தான் வால்மீகி சொல்கிறார். ததஸ்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே ஸ்வோஷ்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே. கர்க்கடம் என்றால் கடகம். ராமர் ஜன்மம் செய்தது கடக லக்னத்திலே. வாக்பதா விந்துனா சக, வாக்பதா இந்துனா சக. வாக்பதா என்றால் பிரகஸ்பதி பகவான், இந்து என்றால் சந்திர பகவான். பிரகஸ்பதி பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இருந்தார்கள். வாக்பதா இந்துனா சக. அப்படி சொல்லிவிட்டு ஏன் இருக்கலாம் சொல்லியிருக்கிறார் என்று நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சொல்கிறார். புரோத்யமானே ஜெகநாதம். இந்த காஸ்நாஸ் என்று சொல்கிற பிரபஞ்சத்திலே பரமாத்மாவாக யார் இருக்கிறாரோ ஜெகநாதன், அவர்தான் ராமராக பூமியிலே அவதாரம் செய்திருக்கிறார் சொல்கிறார். புரோத்யமானே ஜெகநாதம். அப்படி சொல்லிவிட்டு சர்வலோக நமஸ்கிருதம், எல்லா உலகங்களும் அவரை வணங்குகின்றன என்று சொல்கிறார். இப்படி வால்மீகி சொல்லுகிற போது ராமர் ஜனனமான அந்த ஆண்டினையோ அந்த மாசத்தையோ இதெல்லாம் குறித்து சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. அவர் சொன்ன காரணம் ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம், பகவானே ராமராக அவதாரம் செய்திருக்கிறார் என்று நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லியிருக்கிறார். அவர் அப்படி சொல்லியிருப்பதால் சரி, ராமரின் வரலாறிலே என்னெல்லாம் நடந்ததோ வகையெல்லாம் நான் தெய்வம் செய்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம் குருவி மொழியை உபயோகப்படுத்தி கொண்டு இதை ராமர் செய்த தவறு என்றெல்லாம் சொல்வதற்கு நமக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்தில் நிறைய ஜோதிட குறிப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறார். ராவணன் சீதாதேவி
அபகரிக்கும் போது வால்மீகி சொல்கிறார், அப்பொழுது செவ்வாய் ரோகிணி நட்சத்திரத்தை துன்புறுத்துவது போல இருந்தது என்று சொல்கிறார். அவர் இப்படி சொன்னதுதான் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் கிரகம் ரோகிணி நட்சத்திரத்தில் வரும்போது உலகத்திற்கு நிறைய கெடுதல்கள்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அம்மாதிரி வரும்போது எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னும் சில நாட்களிலே அப்படித்தான் ஆகப்போகிறது. செவ்வாய் ரோகிணிக்கு வரப்போகிறார். இந்த ஆராய்ச்சியில் அவர் சொல்லியிருப்பது இன்னொரு விஷயம் சரியாகவே இல்லை. 11,000 ஆண்டுகள் ராமர் ஆண்டார் என்று சொல்லியிருக்கிறது. 10,000 + 1000. யார் எப்படி மனிதனால் இவ்வளோ ஆண்டுகள் உலகத்திலே வாழ முடியும் என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு இந்த 10,000 வருடத்தை நீ 365 உலகத்தை விட்டு எவ்வளோ வருஷம் இருக்கிறதோ அவ்வளோ நாட்கள் அவ்வளவு வருஷம்தான் ராமர் அயோத்தியில் ஆண்டிருப்பார்னு சொல்கிறார்கள் என்று எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது இது. இந்த இடத்துல அப்படி சொல்லிவிட்டு இந்த கருத்து வேறு இடங்களிலே சொல்லவில்லை. ராமர் 14 வருடம் வனவாசம் செய்தார். அதனை 14 நாட்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியாது. அதே 14 வருஷம் என்று எடுத்துக்கொண்டு விட்டு ராமர் அரசாண்டதை மட்டும் 30-40 வருஷம்தான் என்று நாமவே கற்பனை செய்து கொண்டு சொல்வது சரியே இல்லை. இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறார்கள், ஒரு ஆதாரம் சொல்கிறார்கள். என்னவென்றால், மகாபாரதத்திலே பாண்டவர்கள் வனவாசம் செய்யும்போது 12 வருஷம் வனவாசம் செய்ய வேண்டும் என்று இருந்தது. பிறகு ஒரு வருஷம் அவர்கள் மறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தது. இதை யுதிஷ்டிரர் ஆரம்பிக்கும் போது யுதிஷ்டிரிடம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பெரிய மகானாக இருப்பதால் நீங்கள் 12 வருடம் என்பதை 12 நாட்களில் நீங்கள் காட்டுக்கு சென்றால் போதும் என்று சொல்லியிருப்பதாக கூறுகிறார்கள். யுதிஷ்டிரர் 12 நாட்கள் தான் காட்டில் இருந்தாரா? இல்லையே, அவர் 12 வருஷம் தானே இருந்தார். அவர் அஞ்ஞாத வனவாசம் 1 வருஷம் இருந்தார். அப்படித்தான் மகாபாரதம் சொல்கிறது. இவர்கள் மகாபாரதத்தை உதாரணமாக சொல்ல வேண்டும். ராமாயணத்திலேயே ராமர் காட்டிற்கு சென்ற பிறகு தசரத மகாராஜா இறந்து விட்டார். அப்பொழுது பரதர் சத்ருகன் இருவரும் அயோத்தியில் இருக்கவில்லை. அவர்களை கூட்டி வர வேண்டும் என்பதற்கு நந்தி கிராமத்திலே இருந்தார்கள். அவர்களை அவர் இருக்கும் இடத்திலிருந்து அழைத்து வருகிறார்கள். பரதனும் சத்ருகனும் வெகு தூரத்தில் இருந்தவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வந்த பிறகு பரதன் தந்தையாருக்கு திருத்தந்தையாருக்கு அதிமுக்கிரைகளெல்லாம் செய்கிறார். அதையெல்லாம் செய்துவிட்டு அவர் எல்லா மந்திரிகளையும் எல்லா ஆச்சாரிய புருஷர்களையும் அழைத்து கொண்டு எல்லா சேனை தலைவர்களையும் அழைத்து கொண்டு தாயார்களெல்லாம் அழைத்து கொண்டு சித்திரக்கூடம் சென்று அந்த இடத்திலே ராமரை சந்தித்து, நீங்கள் தான் அரசராக இருக்க வேண்டும், நீங்கள் சித்திரக்கூடத்தில் இருக்க வேண்டாம்னு சொல்கிறார். அப்பொழுது பலவிதமான வாதங்களெல்லாம் எடுத்து வைக்கிறார். அவர் மட்டுமல்ல, மந்திரிகளும் சொல்கிறார்கள். இதில் எந்த ஒரு வாதத்திலும் 14 நாட்கள் ஆகிவிட்டது, அதனால் நீங்கள் 14 வருடங்கள் காட்டில் இருந்து விட்டீர்கள், நீங்கள் திரும்பி வாருங்கள் என்று சொன்னதாக சொல்லவே இல்லை. அதனால் வருடங்களை நாட்களாக மாற்றுவது மிகப்பெரிய தவறு. இத்தனை தவறுகளையும் ஒரு கட்டுரையில் எழுதிவிட்டு அதனை ஆதாரமாக எடுத்துக்கொள்வது என்பது சரியாகவே இல்லை. இது ராமாயணத்தை பற்றி செல்வி ஜெயஸ்ரீ சாரநாதனும் ஸ்ரீமான் துஷ்யந்த் சீதம் சொன்னதற்கு தவறு என்று சொன்னதற்கு இவைகளெல்லாம் சொல்லியிருக்கிறது. ஸ்ரீமான் துஷ்யந்த் சீத் அவர்கள்
ஆதிசங்கர் அவதாரத்தை பற்றி சொல்லும்போது காஞ்சிபுரம் மடத்திற்கும் சிங்கேரி மடத்திற்கும் கருத்து வேற்றுமை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த கருத்து வேற்றுமை இருப்பதாக யாருக்குமே தெரியவே தெரியாது. கருத்து வேற்றுமை இருக்கிறதா, கருத்து ஒற்றுமை இருக்கிறதா என்றும் தெரியாது. பப்ளிஷ்டு மெட்டீரியல் அந்த மாதிரி தான் இருக்கிறது. அதனால் சிங்கேரி மடத்து பக்தர்களோ காஞ்சிபுரத்து மடத்து பக்தர்களோ யாரும் கவலைப்படவே இல்லை. 2 மடங்களும் தர்மத்தை தான் சொல்லுகின்றன. 2 மடங்களும் நித்திய பூஜைகள் எல்லாம் செய்கின்றன. மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் உடலினை வருத்து கொண்டு பூஜைகள் எல்லாம் செய்கிறார்கள். அப்படி இருந்தாலும் இதை பற்றி சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. மகா சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் இருந்தபோது யார் அவரிடம் வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்துவிட்டு வருகிறவர்கள் எந்த துறையை சேர்ந்திருப்பார்களோ அந்த துறையிலே நிறைய விளக்கங்கள்லாம் கேட்பார்கள். அப்படி ஒரு முறை மண்ணினை வைத்து கொண்டு காலத்தினை கண்டுபிடிக்கும் துறையை சேர்ந்தவர் மகாபிரிவரின் தரிசனத்திற்காக காஞ்சிபுரம் வந்திருந்தார். அப்பொழுது மகாபிரிவர் அவரை கேட்டார். அவருக்கு அனுகிரகம் செய்துவிட்டு அவரிடம் சொன்னார், எனக்கு ஒரு உதவி செய்வீர்களா என்று கேட்கிறார். அவரும் கண்டிப்பாக செய்கிறேன் என்று சொல்கிறார். அப்பொழுது ஸ்ரீ மகாபிரிவர் அந்த விஞ்ஞானியிடம், நீங்கள் காலடிக்கு செல்லுங்கள், காலடியிலே ஆதிசங்கரர் வாழ்ந்த இல்லத்திலிருந்து மிக அருகினிலே பூர்ணா நதியிலிருந்து மண்ணை தனியாக எடுத்துக்கொள்ளுங்கள். பூர்ணா நதி நடுவில் சென்று அங்கிருந்து மண்ணை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 2 மண்களையும் தனித்தனியாக வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி பரிசோதனை செய்வீர்களோ அதே மாதிரி பரிசோதனை செய்துவிட்டு அந்த மண்ணின் காலம் என்னவென்று எனக்கு சொல்லுங்கள் என்று காஞ்சி பிரிவர் கேட்டுக்கொள்கிறார். அப்படி காஞ்சி மகாபிரியர் சொன்னவுடன் அந்த விஞ்ஞானி அதே போல செய்து பல நாட்கள் கழித்து திரும்ப காஞ்சிபுரம் வருகிறார். மகாபிரியவரை பார்க்கிறார். அவர் சொல்கிறார், ஸ்ரீ ஆதிசங்கரர் வீட்டின் அருகிலிருந்து எடுத்த மண் இயேசு கிறிஸ்துவருக்கு 525 வருடங்களுக்கு முன்னால் என்று காலம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு 525 வருடத்துக்கு முன்னால் என்று தெரிகிறது. இந்த பூர்ணா நதியின் நடுவிலிருந்து எடுத்து சென்ற மண்ணின் காலம் பல 10,000 வருஷங்களை தாண்டுவது போல இருக்கிறது என்று சொல்கிறார். மகாபிரிவருக்கு விஞ்ஞானமாக ஒரு ஆராய்ச்சி அவர் நினைப்பதற்கு சரியாக இருந்திருக்கிறது. ஸ்ரீ ஆதிசங்கரர் சிறு வயதிலே இருந்தபோது அவர் அந்த ஊரில் இருந்தபோது அந்த ஊருக்கு அங்கமாலி என்றுதான் முன்னாடி பெயர். ஸ்ரீ ஆதிசங்கரின் கால் அடி அங்கு பட்டதால் அந்த அங்கமாலி என்ற பெயர் மாறிய பெயர் காலடி என்று ஆகிவிட்டது. இந்த காலடியிலே ஸ்ரீ ஆதிசங்கரின் தாயார் ஆரியாம்பாள் என்பவர் தினமும் பூர்ணா நதிக்கு சென்று ஸ்நானம் செய்துவிட்டு பிறகுதான் தினமும் செய்ய வேண்டியவைகள் எல்லாம் செய்வார். பூர்ணா நதி என்பது பெரியார் என்று நாம் ஒரு ஆறுன்னு சொல்கிறோம். அதுதான் காலடியில் ஓடுகின்ற காலத்தில் அதற்கு பூர்ணா நதி என்ற பெயர் இருக்கிறது. அப்படி ஆரியாம்பாள் தினமும் பூர்ணா நதிக்கு சென்று ஸ்நானம் செய்து வரும்போது அவருக்கு உடம்பிலே தளர்ச்சி ஏற்பட்டு விட்டது. அவரால் செல்ல முடியவில்லை. இருந்தாலும் மிகவும் கஷ்டப்பட்டு பூர்ணா நதி எங்கே இருக்கின்றதோ அந்த இடத்திற்கு சென்று அவர் ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறார். இதை பார்த்து ஆதிசங்கருக்கு தாயாருக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வருகிறது. அவர் தன் யோக மகிமையினாலே அந்த பூர்ணா நதி சற்று வளைந்து ஆரியாம்பாள் இருந்த வீட்டிற்கு அருகிலே வருமாறு செய்துவிட்டார். அன்றிலிருந்து ஆரியாம்பாள் வீட்டின் அருகிலே இருக்கிற அந்த பூர்ணா நதி அதில் தான் ஸ்நானம் செய்து வந்தார். அந்த பூர்ணா நதி ஆதிசங்கர் வீட்டிற்கு அருகில் இருக்கிற போது இயேசு கிறிஸ்து காலத்திற்கு 522 வருடங்களுக்கு முன்னால் என்று சொன்னதினாலே ஆதிசங்கரர் அவதாரம் செய்தது
இயேசு கிறிஸ்துவ பிறப்பிற்கு 500 வருடங்களுக்கு முன்னால் என்று மிக தெளிவாக தருகிறது. அது மட்டுமல்ல, ஸ்ரீ காஞ்சிபுரம் சங்கர மடத்திலே பரம்பரையாக யாரெல்லாம் ஆச்சாரியர்களாக இருந்தார்களோ அத்தனை அவர்கள் பெயரெல்லாம் இருக்கின்றன. இப்பொழுது பீடத்தில் இருக்கின்ற ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 70வது பீடாதிபதி. 70 சன்னியாசிகள் இருந்திருப்பதால் ஒவ்வொரு சன்னியாசியும் சுமார் 40 வருடங்கள் பீடத்தில் இருந்திருந்தார்கள் என்றிருந்தால் 70 நபர் 2800 வருஷத்திற்கு முன்னால் என்று தெரிகிறது. ஸ்ரீ சிங்கேரி சாரதா பீடம் ஏற்படுத்திய காலம் 788வது ஆண்டு. 788வது ஆண்டிலிருந்து 2024 ஆண்டு எவ்வளவு என்று பார்க்கும்போது 1300 வருடங்களுக்கு குறைவாக இருக்கிறது. அது 70வது இருக்கிற போது ஒவ்வொரு பீடாதிபதியும் 20 வருடம்தான் பீடத்தில் இருந்தார் என்று சொல்வது அத்தனை சரியாக இல்லை. இவர்களெல்லாம் பார்க்கும்போது காஞ்சி காமகோடி பீடம் அவர்கள் கருதுகின்ற ஹரிசங்கர் அவதாரம் தான் சரி என்று எல்லோருக்குமே தெளிவாக புரியும். அது மட்டுமல்ல, காஞ்சி சங்கர மடத்தில் 38வது பீடாதிபதியாக இருந்தவர் ஸ்ரீ சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இவர் ஸ்ரீ ஆதிசங்கரன் அவதாரமாகவே இருந்திருக்கிறார். அவரும் பாரத தேசம் முழுவதும் திக்விஜயம் செய்திருக்கிறார். அவர் மறைந்தது இமயமலையிலே. பொதுவாக எல்லோருடைய கருத்தும் ஸ்ரீ ஆதிசங்கர் இமயமலையெல்லாம் மறைந்தார்னு சொல்வார்கள். காஞ்சிபுரத்திலே சங்கரமடத்திலே சொல்வது ஸ்ரீ ஆதிசங்கரர் காஞ்சிபுரத்தில் தான் சர்வஜ பீடம் அதனை அடைந்து அதற்கு பிறகு காஞ்சிபுரத்திலே சித்தியாகிவிட்டார் என்று சொல்வார்கள். இப்படி 2 விதமான கருத்துக்கள் இருப்பதால் நமக்கு என்ன தோன்றுகிறது என்றால், அபிநவ சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தான் ஆதிசங்கரன் என்று நினைத்துக் கொண்டு ஆராய்ச்சியாளர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. எப்படி ஸ்ரீ ஆதிசங்கரர் எல்லா தெய்வத்தின் மீதும் தோற்றங்களை எல்லாம் ஏற்றிருக்கிறாரோ அதே மாதிரி ஸ்ரீ அபிநவ சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் செய்திருக்கிறார். இதனால் பல ஆராய்ச்சிக்காரர்களுக்கு சற்று குழப்பமே ஏற்பட்டுவிட்டது, யார் இதை செய்தார் என்று. சில ஆராய்ச்சிக்காரர்கள் ஸ்ரீ ஆதிசங்கரர் அத்வைதத்தை பரப்ப வந்ததினால் அவர் இம்மாதிரி தெய்வங்கள் மீதெல்லாம் சோகங்கள் செய்திருப்பாரா என்றெல்லாம் கூட சொல்கிறார்கள். இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும். இந்த வீட்டுக்கு மிக அருகில் இருக்கும் ஒரு ஸ்ரீவித்யா பசகர் நிறைய தடவை நவாவரண பூஜை செய்வார். அவர் நவராத்திரி அன்று ஒவ்வொரு நாளும் நவாவரண பூஜை செய்வார். அவர் செய்வது மிக பிரமிப்பாக இருக்கும். ஆழமான பக்தியுடன் மிகுந்த நேரம் எடுத்துக்கொண்டு செய்வார். அப்பொழுது நான் அவருடன் கேட்டேன், எப்படி உங்களால் இப்படி செய்ய முடிகிறது என்றேன். அதற்கு அவர், இந்த குருநாதன் மிக சிறந்தவர், அவர் யோகி, அவர் அம்பாளின் அனுகிரகத்தை பூர்ணமாக பெற்றவர் என்றெல்லாம் அவருடைய குருவை மிகவும் தோற்றமாக சொல்வார். அப்படி சொல்லிவிட்டு ஒரு முறை என்னிடம் சொன்னார், காஞ்சிபுரம் சங்கர மடத்திற்கும் சிங்கேரி சங்கர மடத்திற்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஏனென்றால் காஞ்சிபுரம் சங்கர மடத்தை அலங்கரித்த ஒரு சன்னியாசி தான் சிங்கேரி சங்கர மடத்தில் இருக்கும் ஆச்சாரியருக்கு சந்நியாசாசிரமம் எடுத்து கொடுத்தார். அவர் தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார். சொல்லிவிட்டு மிக ரகசியமான விஷயம் இது என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார். இப்போது யோசித்து பார்க்கிற போது 788வது வருடத்திலே இருந்த சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தான் சிருங்கேரி சங்கர மடத்திற்கு சென்று அங்கு சன்னியாசிஷனம் கொடுத்திருப்பாரோ என்று தோன்றுகிறது. அதிலிருந்து பரம்பரையாக சிங்கேரி சங்கமடம் நன்றாக இருந்து கொண்டு வருகிறது. மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் அந்த பீடத்தை அலங்காரம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு
எல்லாம் தெரிந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பக்தர்கள் மனசு நோகக்கூடாது என்பதற்காக அந்த விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். எப்படி இருந்தாலும் எந்த ஒரு சிஷ்யனும் குரு என்ன சொல்கிறாரோ அதைத்தான் தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டு அப்படியே தான் நடந்து கொள்வார். அப்படித்தான் எல்லா சங்கரப்படங்களிலும் ஆச்சாரியர்களும் தன் குருவைத்தான் குருவின் சொல்லைத்தான் அதை எப்படி சொல்லியிருக்க அப்படியே தான் செய்வார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஸ்ரீ ராமானுஜ சம்பிரதாயத்திலும் ஸ்ரீ மத்வ சம்பிரதாயத்திலும் ஸ்ரீ ராமானுஜருக்கு பின்னாடி வந்த சன்னியாசிகள், ஸ்ரீ மத்வருக்கு பின்னாடி வந்த சன்னியாசிகள் யாருக்குமே ராமானுஜர் அல்லது மத்வர் பெயரை சேர்த்து அவர்களை அடையாளம் காண்பது இல்லை. ஆனால் சங்கர மடத்திலும் எல்லா ஆச்சாரியர்களையும் சங்கராச்சாரியர் என்று தான் சொல்வார்கள். சங்கர ஆச்சாரியர் என்று தான் சொல்வார்கள். அப்படி சொல்லும்போது யார் சங்கரராக முதலில் வந்தாரோ அவரே தான் ஆச்சாரியராக எல்லா காலத்திலும் எல்லா சங்கர மடத்திலும் இருக்கிறார். அவர் வழிதான் எல்லா ஆச்சாரியர்களும் செல்கிறார்கள். காஞ்சி சங்கரமடமாக இருந்தாலும் சரி, சிங்கேரி சங்கரமடமாக இருந்தாலும் சரி, துவாரகா சங்கரமடமாக இருந்தாலும் சரி, எல்லா சங்கரமடமும் அப்படித்தான். அதை பற்றி நாம் தேவையில்லாமல் சர்ச்சை செய்வதும் கருத்துக்கள் சொல்வதும் தேவையில்லை. இன்னைக்கு தெரிந்த சில விஷயங்களை சொல்லிவிட்டு இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம் பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கருணா சாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குரும் வந்தே பிரம்மே பூதம் தபோநிதிம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதாந்தகம். ஸ்வஸ்தி பிரஜாபே பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகீம் மகீசாக. கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யஜ்ஜத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி.